இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பல்லி உடலில் எங்கு விழுந்தால் என்ன பலன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல்லி அனைவரின் வீட்டிலும் காணப்படும் ஒரு உயிரினம். ஆனால் இதை கண்டால் பெரும்பாலானோருக்கு அருவருப்பாக தோன்றும். எனவே தான் சிலர் வீட்டிற்குள் பல்லிகளை அண்டை விடாமல் விரட்டுகின்றனர். ஆனால் ஜோதிட ரீதியில் இவை சுபமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் இந்து மரபுகளின்படி நம் மீது பல்லி விழுந்தால் நல்ல அறிகுறியாக கருதப்பட்டாலும் கௌளி சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். அந்த வகையில் பல்லி உடலில் எந்த பகுதியில் விழுந்தால் என்ன பலன் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல்லி தலையில் விழுந்தால் உங்களுக்கு வர இருக்கும் கெட்ட சகுனத்தை குறிக்கின்றது. உங்களின் கெட்ட நேரத்தை சமாளிக்க பல்லி எச்சரிப்பதாக பார்க்கவும். தலையில் பல்லி விழுந்தால் அவரின் உறவினரோ அல்லது தெரிந்தவரோ மரணம் ஏற்படலாம். இதனால் மன நிம்மதியை நெற்றி பகுதியில் பல்லி விழுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகின்றது. நெற்றியின் இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிட்டும் என்றும், வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என சாஸ்திரம் கூறுகின்றது. பல்லி தலையில் விழாமல் தலைமுடியில் மட்டும் பட்டு விழுவதால் ஏதேனும் ஒரு வகையில் நன்மை நிகழும். பல்லி முகத்தில் விழுந்தால் அவர்கள் வீட்டிற்கு உறவினர்களின் வருகை இருக்கும். புருவத்தில் பல்லி விழுந்தால் ராஜ பதவி என்னும் உயர் பதவியில் உள்ளவரிடமிருந்து உதவி கிடைக்கும். அதுவே கண்கள் அல்லது கன்னங்களின் மீது பல்லி விழுந்தால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும். நம் உடலின் இடது கை அல்லது இடது காலில் பல்லி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். நம் உடலின் வலது கை அல்லது வலது காலில் பல்லி விழுந்தால் அன்றைய தினம் உடல்நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. பாதத்தில் பல்லி விழுந்தால் வருங்காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு. தொப்புள் பகுதியில் பல்லி விழுந்தால் மிகவும் விலைமதிப்பு மிக்க பொருட்களான தங்கம், வைரம், வைரூடியம், ரத்தனம் போன்ற பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பல்லி வலது காலில் உள்ள பாதத்தில் ஏறினால் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். இடது காலில் பல்லி ஏறினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தொடைப்பகுதியில் பல்லி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை செய்வீர்கள். வலது மார்பின் மீது பல்லி விழுந்தால் லாபம் கிடைக்கப்பெறும். இடது மார்பின் மீது பல்லி விழுந்தால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கப்பெறும். இடது பக்க கழுத்து பகுதியில் பல்லி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும். வலது கழுத்தில் பல்லி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும். பல்லி விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம் உடலின் எந்த பாகத்தின் மீது பல்லி விழுந்தாலும் உடனே குளித்து விடுங்கள். குளித்த பின்னர் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் அல்லது வீட்டிலே விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு பல்லி விழுந்ததால் எந்த கெட்ட செயலும் நடந்துவிட இல்லையெனில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பல்லி சிலையை தொட்டு வணங்குங்கள். இப்படி வணங்கினால் வருங்காலத்தில் பல்லி விழுந்ததால் ஏற்படக்கூடிய சோகங்களை நீக்கி நன்மை கிடைக்கும். இதுபோல பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.